ஏய் சாம்பி ஃபேன்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரியோட ஒரு மிரட்டலான ஒரு சாம்பி மூவி கொண்டு வந்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஸ்டோரியை பார்த்துலாம். நம்ம கதையோட ஹீரோயின் ரொம்ப அழகானவங்க. எந்த அளவுக்குன்னா பார்த்ததும் பத்திக்கிடும். நான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். அதனால சர்ஜரி பண்ணி அவங்க அழகை குறைக்கிறதுக்கு புதுசா ஆன்லைன்ல பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல சில டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கஸ்டமர் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வரணுங்கிறதுக்காக புதுசா ஒரு வைரஸை கண்டுபிடிக்காங்க. அந்த வைரஸ்க்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்க முன்னாடி அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருது. இது கூட எல்லாம் ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் எப்படியாவது தன்னோட காதல சொல்ல ட்ரை பண்ணாரு. ஆனா எண்டிங்ல இப்படி முடிப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த மூவியோட பேர் தான் யமி. ஒரு இடத்துல ஒரு டாக்டர் அவரோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து யாரோ ஒருத்தவங்களோட பாடியை எரிக்க கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த பாடியோட கை அசைது அவங்களும் அந்த பாடியை எரிச்சிருந்தாங்க. அதே நேரம் பக்கத்து ரூம்ல ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் யாரோ தட்டுத மாதிரி சத்தம் கேக்கு. வெளில வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் எரிச்ச இடத்துல இருந்த அந்த சத்தம் கேக்கு. பதறி போன அவரு உடனே அந்த டோரை ஓபன் பண்ணாரு. இப்போ உள்ள இருந்து வந்த ஒரு கை கிட்ட மாட்டிக்கிட்டு அவரு அந்த இடத்துல எரிஞ்சு போறாரு. இப்போ அங்க கட் பண்ணா இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவங்க அழகுல மயங்கின எல்லாருமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் பைத்தியமா மாறிடுவாங்க. இப்ப இந்த கார்ல கூட இருக்குது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இவன் தான் கதையோட ஹீரோ. இவனோட பேரு மைக். மைக் மத்தவங்க மாதிரி இல்லாம ஒரு லேசியான ஒரு கேரக்டர். ரொம்பவே நல்லவனும் கூட. அதுவும் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லாம மைக் மட்டும் தான் ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள். இந்த கார் பின்னாடி இருக்கவங்களோட பேரு சில்வியா. இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. என்னதான் வயசானாலும் அவங்களும் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இளமையாக ஆசைப்படுறாங்க. அதனால ஆன்லைன்லயே ரொம்ப ஃபேமஸா இருக்க அவங்க சர்ஜரி பண்ண போற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கார்ல ஏதோ வந்து மோதுது. பதறி போனவங்க என்னன்னு வந்து பாக்காங்க. அந்த இடத்துல ஒரு மிருகம் செத்து கிடக்கு. ஆனா இன்னுமே அது சாகல. இப்ப மைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு கம்பு எடுத்து இன்னுமே உயிரோட இருக்க அந்த மிருகத்தை சாகடிக்க ட்ரை பண்ணா. ஆனா அதுக்குள்ள அந்த வழியா வந்த ஒரு கார் அது மேல ஏறிடுது. அதுல மைக்கோட ட்ரெஸ் பூரா பிளட் ஆகுது. மைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணதான். அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்ப பாக்காங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப மைக்கு இன்ஜினை பூரா செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினை ஸ்டார்ட் பண்ண சொல்றான். ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணதும் அந்த கார் ஸ்டார்ட் ஆகுது. வரும்போது கரெக்டா அவனோட ஷர்ட் அந்த கார்ல மாட்டிக்கிடுது. சகுனமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸுக்கு வந்ததும் அங்க ஒருத்தங்க இவங்களை கூட்டிட்டு போக வராங்க. இவங்க தான் இவங்களுக்கு சர்ஜரி பண்ண போற டாக்டர். இவங்களோட பேரு டாக்டர் கே. அவங்க கூடயே இப்போ ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் அந்த டாக்டர் கேயோட அசிஸ்டன்ட். இப்ப அங்க கட் பண்ணா இன்னொரு டாக்டரை காமிக்காங்க. இவர் தான் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஆளு. அந்த டாக்டரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. இவரோட பேரு வில்லியம். வில்லியம் தான் அந்த இடத்தோட மேயர். அவர் தன்னோட அடையாளத்தை மறைச்சு அவருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி ஒன்று பண்ணிருக்காங்க. அதை செக் பண்ணக்கு தான் இப்போ இந்த டாக்டர் கிட்டே வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் டாக்டர் கேயும் சர்ஜரி பண்ண போறதுனால அவங்கள செக் பண்ணதுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் மைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தங்க பிளட்டால நனைஞ்ச துணியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மைக்கு ஏதோ ஆகுது. இப்பதான் தெரியுது மைக் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவனுக்கு டாக்டர் ஆகுது அவனோட கனவு. மைக்கு பிளட்டை பார்த்தா பயம் அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிரும். அதனாலதான் மைக் அவனோட படிப்பு பாதிலே நிப்பாட்டிருந்தான். இப்ப அவங்களும் டாக்டர் கிட்ட வராங்க. உள்ள இருந்த மேயரும் கரெக்டா அங்க இருந்து வெளில போறாரு. இப்போ டாக்டர் கே மத்தவங்கள அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை அந்த டாக்டர் செக் பண்ணி பாக்காரு. ஹீரோயின் நினைச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு சர்ஜரி நடக்க போகுது. அதனால அதுக்காக ஹீரோயினும் மைக்கும் கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணாங்க. மைக்கும் கையில ஒரு மோதிரத்தோட சரியான டைம் வந்ததும் ஹீரோயின் கிட்ட அவனோட காதல சொல்லதுக்கு வெயிட் பண்ணான். அந்த நேரம் கரெக்டா அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிற மாதிரி ஒருத்த வந்து நிக்கான். அவனோட பேர் தான் டேனியல். டேனியல் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கான். அவனும் ஹீரோயினோட அழகுல மயங்கி ஹீரோயினை போல ஆரம்பிக்கான். அதே நேரம் மைக்கையும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கான். ஆனா இது மைக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட அம்மா இன்னும் அழகாகிறதுக்கு சர்ஜரி கொஞ்ச நேரத்திலேயே நடக்க போகுது. ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஹீரோயினோட டேன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. மைக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால இதை பத்திலாம் சில விஷயங்கள் அவனுக்கு தெரியும். அதனால அங்க வந்த டாக்டர் கிட்ட ஹீரோயினோட பிளட் டெஸ்ட்டை செக் பண்ண சொல்றான். ஆனா அங்க வந்தவங்க அவங்களோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்படியே உள்ள எட்டி பார்த்தா சர்ஜரி நடக்க போற இடத்துல எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மைக் அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் கேயும் வந்துடுறாங்க. இப்ப அங்க வந்தவங்களும் ஹீரோயினும் சேர்ந்து இது சாதாரண பிரச்சனைன்னு சொல்லி மைக்கை சமாதானப்படுத்தி பக்கத்துல இருந்த டேனியல் கூட அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க இருந்து உள்ள வராங்க. சர்ஜரி பண்ண போறதுனால அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட இருக்க எல்லா பொருளையும் வாங்கினதுக்குமா சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க வந்திருக்க டாக்டர் ஹீரோயினை செக் பண்ண டாக்டர் இல்ல, வேற ஒரு டாக்டர் வந்திருக்காரு. இப்ப இதை பார்த்த விரமா ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. ஒரு பக்கம் மைக்க பார்த்தா இருந்து கூட்டிட்டு வந்த டேனியல் எதையோ ஒன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த டாக்டரோட ஐடி சிலதுங்க இருக்கு. அதுல ஒன்னு தூக்கிட்டு வரான். இப்போ டேனியல் அந்த ஐடியை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்குள்ள வரான். அந்த இடத்துல மைக்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ரூம்குள்ள வந்து இந்த ரூம் பூரா செக் பண்ணி பார்த்த விரமா அந்த இடத்துல டேனியல் தேடி வந்து அந்த போதை மாத்திரை கிடைக்கி அவன் அதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதே நேரம் அவனுக்காக மைக்கும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்கு. உள்ள வந்து பார்த்தா ஒரு லேடியோட வாயில மாஸ்க் மாதிரி ஒண்ணு வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்த மைக் அவங்க மூஞ்சில இருந்த அந்த மாஸ்க் எடுக்கான். இப்பதான் தெரியுது அது லேடி இல்ல, ஒரு ஜாம்பின்னு. இந்த சத்தத்தை கேட்ட டேனியல் அந்த இடத்துக்கு வந்து மைக் அங்க இருந்து வெளில கூட்டிட்டு வரான். என்ன நடக்குன்னு மைக்கு ஒன்னும் புரியல. அதனால இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறதுக்கு டேனியல் கிட்ட வழி கேட்டுட்டு அங்க இருந்து ஹீரோயினை காப்பாத்த கிளம்புதான். ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு கரெக்டா மயக்க மருந்து போட வரும்போது அந்த இடத்துக்கு மைக் வந்து உடனே ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப சொல்லலாம். அந்த டாக்டர்ஸும்
சுத்தி இருக்கவங்களும் ஹீரோயினை போக விடாம தடுக்காங்க. அதே நேரம் அந்த டாக்டர் வச்சிருந்த அந்த மயக்க ஊசி தெரியாதனமா மைக்கோட கையில குத்துது. மைக் அந்த இடத்துல மயக்கமாகுதான். அதே நேரம் அந்த ஜாம்பிஸும் அந்த இடத்த விட்டு வெளில தப்பிக்கி இப்ப மைக் மெதுவா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கான். அவனை வேற எங்கேயே கெட்டி வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு டாக்டர் கே வராங்க. மைக் ரொம்பவே பயந்து போனதுனாலதான் அவனை அந்த இடத்துல கெட்டி வச்சிருக்காங்க. இப்ப அங்க ஒரு டாக்டர் வந்து பிரெஞ்சுல பேசுறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள பிரெஞ்சுல வேற ஏதோ பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டது எதுவுமே மைக்கு புரியல. அதுக்கப்புறமா மைக் அவுத்து விட்டுருந்தாங்க. ஹீரோயினுக்கு சர்ஜரி நடக்கும்போது அங்க இருந்தவங்க ஹீரோயினை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மைக்கும் வரான். மைக் அந்த சர்ஜரி வேண்டாம்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடும்போது அந்த டாக்டர் அங்க இருந்து கோச்சிட்டு போறாங்க. இதனால மைக் மேல ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்க தான் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்கன்னு பார்த்தா வெளில வந்து பார்த்தா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க அங்க இருந்து தப்பிச்சு போகுது முன்னாடி ஹீரோயினோட அம்மா சில்வியாவை கண்டுபிடிச்சாகணும். அதனால அவங்கள தேடி போக ஆரம்பிக்காங்க. ஒரு பக்கம் தப்பிச்சு எல்லாரும் அங்க இருந்து லிப்ட்ல போயிடலான்னு பார்த்தா லிப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால பக்கத்துல இருக்க படிக்கட்டுல போகுது பார்க்காங்க. பயத்துல அங்க இருந்த சில பேர் கீழே விழுதாங்க. அந்த மேயரும் அங்க இருந்து முத ஆளா தப்பிச்சு போறாரு. நான் ஏற்கனவே முன்னாடி வந்து ஒருத்தரை ஏற்கனவே இந்த ஜாம்பி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால பக்கத்துல இருக்க டோர் வழியா அங்க இருந்து தப்பிக்காரு. ஒரு பக்கம் சில்வியாவை தேடி போன ஹீரோயினும் மைக்கும் அங்க இருந்து தேடி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ரூம்ல ஏற்கனவே அந்த ரூம்ல இருந்த டாக்டர் ஜாம்பியா மாறிட்டாரு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்து ரூமுக்கு வராங்க. மைக் அங்க இருக்க கம்பி வச்சு அந்த ஜாம்பியை கொல்ல ட்ரை பண்ணான். கரெக்டா அந்த ஜாம்பியக்குள்ள அந்த கம்பியை மேல தூக்குனதும் அந்த கம்பி அந்த லைட் மேல பட்டு மைக்கு ஷாக் அடிக்கி அவனும் அந்த இடத்துல சுருண்டு விழுதான். இப்போ ஹீரோயின் வந்து பார்க்கும்போது மைக்கோட தலையில அடிபட்டு ரத்தமா போயிட்டு இருக்கு. இப்போ மைக் ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே இறந்து போறான். அதே நேரம் அந்த ஜாம்பியும் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கி ஹீரோயின் அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கா. அந்த ஜாம்பி விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயினா அங்க இருந்து ஒரு சர்ஜரி நடந்துகிட்டு இருக்க இடத்துக்குள்ள நுழையுதா. அங்க வந்து அந்த ஜாம்பி அங்க இருக்க எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்கி. இந்த கேப்ல ஹீரோயினா அந்த இடத்த விட்டு தப்பிக்காங்க. ஒரு பக்கம் வில்லியம பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு அந்த ஹாஸ்பிட்டலோட கிச்சன் பக்கமா வரான். அந்த இடத்துலயுமே யாரும் இருக்க மாதிரி இருக்கு. அதனால போட்டு தள்ளதுக்காக ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டான். இப்ப மெதுவா அங்க இருந்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல டாக்டர் கேயோட அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. நல்ல வேலையா அந்த இடத்துல ஜாம்பிஸ் இல்ல. இப்ப அவங்க ரெண்டு பேருமே பாதுகாப்பா இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு வருமா அந்த மாதிரி போகும்போதே போற வழியில ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த பேஸ் கிரீமை போட்டதுக்கு வருமா அவங்க மூஞ்சி பூரா எரிய ஆரம்பிக்கி. அதனாலதான் இப்போ கழுவதுக்காக தண்ணியை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் தண்ணியை தேடி வில்லியம் ஒளிஞ்சிருந்த அந்த கிச்சனுக்கு வராங்க. ஹெல்ப் பண்ண வந்த வில்லியமும் பின்னாடி இருந்த அந்த லேடியை பார்த்து ஜாம்பி நினைச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே உள்ள விடாம அந்த கதவை லாக் பண்ணான். ஹீரோயினும் வில்லியம் கிட்ட எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா பெறத்திருந்த லேடி வழி தாங்காம அங்க இருந்து ஓடுதாங்க. பின்னாடியே ஹீரோயினும் ஓடி போறா. அந்த லேடியை ஹீரோயினால பிடிக்க முடியல. அதனால ஹீரோயின் மறுபடியும் அவங்க அம்மா தேட ஆரம்பிக்காங்க. அப்படி தேடும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவையும் கண்டுபிடிக்கா. ஆனா அவங்க சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா மயக்கத்துல இருக்காங்க. என்னதான் ஹீரோயின் அவங்களை எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவங்க எந்திக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் பக்கத்துல இருக்க துணியை மாத்திட்டு அவங்க அம்மா சில்வியாவை வீல் சேரோட அங்க இருந்து வெளில கூட்டிட்டு வராங்க. பக்கம் டேனியலும் அங்க இருக்க ஒரு போதை ஊசியை எடுத்து போட்டுக்கிட்டுதான் ஒரு பக்கம் ஹீரோயின் சில்வியாவை கூட்டிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்த காலை இல்லாத ஒரு சாம்பி அவங்கள விரட்ட ஆரம்பிக்கி அங்க இருந்து வேகமா வந்த ஹீரோயினும் கரெக்டா டேனியல் இருந்த ரூம்குள்ளேயே கதை உடைச்சிட்டு வராங்க. அதே நேரம் கீழே விழுந்த சில்வியாவோட காலை அந்த சாம்பி கடிக்கி இப்போ கூட இருந்த டேனியலும் அங்க இருந்த அந்த சாம்பியோட தலையை நசுக்கி அந்த இடத்துல சாக்கடியா. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படியே அங்க கிட்டாக்குது. இப்போ மைக்க காமிக்காங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல அலாரம் அடிச்சதும் மைக் பதறி போயிருந்திருக்கான். மைக்கோட தலையில அடிபட்டதுல ரத்தம் தான் வந்திருக்கு. இதை பார்த்தா ஹீரோயினும் மைக் இறந்துட்டதா நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மைக் மத்தவங்களை தேடி அங்க இருந்து வெளில மெதுவா வரான். ஆனா ஏற்கனவே அங்க இருந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அவளோட பிளட்டை பார்த்து பயந்து போன மைக்கு கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிக்கி. ஒரு பக்கம் வில்லியம பார்த்தா அவங்க பேசின சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு சாம்பிஸா வர ஆரம்பிக்கி. வில்லியம கோவத்துல அவங்கள கொல்லதுக்காக பக்கத்துல இருக்க கத்தி எடுத்துட்டு அந்த சாம்பிஸ போட்டு வெளில வரா. வில்லியமா அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இறந்து போறான். இந்த கேப்ல டாக்டர் கேயோட அசிஸ்டன்ட் தப்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் மைக் அங்க இருந்து தேடிக்கிட்டே ஒரு வித்தியாசமான ஒரு லேபுக்கு வரான். இந்த இடத்துல பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சு ஏகப்பட்ட ஜந்துக்கள் இருக்கு. அதுல ஒரு பாட்டிலுக்குள்ள அந்த ஜாம்பியோட பிளட் தெரிக்கி இப்ப அந்த பிளட் பட்டதுனால அந்த ஜந்துக்கு உயிர் வருது. மைக் அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து வெளில ஓடி போறான். அதுகிட்ட இருந்து தப்பிக்கும் போது ஒரு ரூம்குள்ள வெளிச்சம் தெரியுது. என்னன்னு உள்ள வந்தா ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த டாக்டரும் டாக்டர் கேயும் ஏதோ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மைக்குக்கு இங்க என்ன நடக்கு ஹீரோயின் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால மத்தவங்க கூட சேர்ந்து அங்க இருந்து கிளம்புதான். ஒரு பக்கம் ஹீரோயினும் மத்தவங்களும் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டாம அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அவர்கிட்ட வராங்க. அந்த ஆளும் சில்வியாவோட காயத்துக்கு கெட்டெல்லாம் போட்டு விடுதாரு. ஒரு பக்கம் டேனியலும் போன் பண்ண ட்ரை பண்ணா அந்த போன்ல சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் மைக்கும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. அதே நேரம் மைக்கு பசிக்க ஆரம்பிக்கி பக்கத்துல இருக்க வைண்டிங் மிஷின்ல காயினை போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா கூட வந்த டாக்டர் அவர் இந்த கோடாலி வச்சு ஒரே போடல அந்த கிளாஸ் அடிச்சு உடைச்சு அங்க இருக்க சாப்பாடை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த கிளாஸ் உடைச்ச சத்தம் அந்த சாம்பிஸ்க்கும் மத்தவங்களுக்கும் கேக்கு. மைக் எதிர்த்து அந்த பக்கமா போகும்போது அந்த இடத்துக்கு வந்து டேனியலும் மத்தவங்களும் மைக்கு ஜாம்பி நினைச்சு அவனோட தலையிலே போடுதாங்க. மைக் அந்த இடத்துல மயக்கமாயிரு தான். இப்போ மைக்கும் தெரியுது. நல்ல வேலையா அவங்க யாருக்கும் ஒன்னும் ஆகல. அதே நேரம் மைக் கூட வந்த அந்த டாக்டர் சில்வியாவை அந்த ஜாம்பி கடிச்சதுனால இவங்களுக்கும் அதால இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஆபத்து. அதனால அந்த டாக்டர் சில்வியாவை கொல்ல பார்க்க ஹீரோயின் இதை தடுத்து நிறுத்தாங்க. அதே நேரம் சில்வியாவோட வாயில இருந்த அந்த பிளட் அந்த டாக்டர் மேல தெரிக்கி இப்ப அந்த பிளட் அவன் மேல தெரிச்சதுனால இப்போ அவரும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காரு. இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால அந்த டாக்டர் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்க
அவங்க எல்லாரையும் அங்க இருந்து லேபுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போற வழியில ஒரு ஜாம்பியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுகிட்ட மாட்டாம படிக்கட்டு வழியா மேல ஏறி போகும்போது அந்த படிக்கட்டு கீழே இருந்த ஜாம்பி அவங்கள பாத்துருது. நல்ல வேலையா அதுங்க கிட்ட மாட்டாம அங்க இருந்து லேபுக்கு வந்துருந்தாங்க. அங்க வந்ததும் ஒரு சேர்ல சில்வியாவை கட்டி போடுறாங்க. அதே நேரம் அந்த டாக்டர் வேகமா ஆன்டிடோஸை ரெடி பண்ணிட்டாரு. ஆன்டிடோஸை ரெடி பண்ணி சில்வியாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அது வேலை செய்த மாதிரி இல்ல. இந்த தடவை அந்த டாக்டர் சில்வியாவோட பிளட் சாம்பிளுக்காக எடுக்காரு. கூட வந்து அந்த ஆளுக்கு டாக்டர் மேல சந்தேகம் வருது. ஏன்னா எந்த வித வைரஸ் தெரியாமலே ஆன்டிடோஸ் ரெடி பண்ணிருக்காரு. அதனால உண்மை என்னங்க அந்த டாக்டர் கிட்ட கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த வைரஸ் அவங்க இந்த இடத்துலதான் ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் இங்க வர கஸ்டமருக்கு எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சாகா வர பிறதுக்காக தான் இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இருந்த டாக்டர் கே வந்து பக்கத்துல இருந்த கோடாலி எடுத்து அந்த டாக்டரை சாகடிக்காங்க. ஏன்னா அந்த டாக்டர் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதான் இப்ப அந்த டாக்டர் இறந்ததுனால எப்படியாட்டும் அவங்க ஆன்டி வைரஸை ரெடி பண்ணி ஆகணும். அதனால மைக் இந்த தடவை கூட வந்து ஆளுக்கு ஹெல்ப் பண்ணா. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்ச ஆன்டிடோஸை ஜாம்பியா மாறினா ஹீரோயினோட அம்மாவுக்கு கொடுக்க வரும்போது அந்த ஆளை ஹீரோயினோட அம்மா சில்வியா கடிக்காங்க. வேற வழியே இல்ல, இந்த வைரஸ் பரவதுக்குள்ள அந்த கையை வெட்டி ஆகணும். இப்ப டேனியல் கையை வெட்ட வரான். ஆனா கோடாலி கலந்து விழுந்துருது. அதனால பக்கத்துல அந்த பேப்பர் விட்டு மிஷின் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள கொண்டு கையை விடுதாரு. அவரோட கையை அந்த மிஷின் ஃபுல்லாமே அறுத்து எடுத்துருது. நல்ல வேலையா அந்த ஆளை டாக்டர் கே வந்து காப்பாத்தாங்க. அதே நேரம் இவங்க சத்தத்தை விட்டு வெளில இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு இப்ப உங்களுக்கு வேற வழியே கிடையாது. சில்வியாவை எப்படியாட்டி சாகடிச்சாகணும். அதனால ஹீரோயினை மைக்க சில்வியாவை சாகடிக்க சொல்றா. மைக்கு அதுல இஷ்டம் இல்ல, பயத்திலே நிக்கான். இதை பார்த்தா ஹீரோயினும் அந்த கோடாலியை வாங்கி அம்மானு கூட பார்க்காம அவங்கள சாகடிக்கா. ஆனா மைக் மேல ஹீரோயின் கோமா இருந்ததுனால இந்த தடவை டேனியல் கிட்ட ஹீரோயின் வராங்க. டேனியலும் ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணா. ஆனா இதை பார்த்து மைக்கோட இதையும் நொறுங்கி போகுது. அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா போற வழியில டோர் ஓபன் ஆக முடக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த ஜாம்பிஸும் எப்போனாலும் உள்ள வரலாம். அதனால மைக் இங்க இருந்து தப்பிக்க அங்க இருக்க சில பொருளை யூஸ் பண்ணி ஒரு பாம் ஒன்னு ரெடி பண்ணுதான் அந்த டோரை வெடிக்க வைக்க. இப்ப மைக் அந்த ஜாம்பி வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ மாதிரி அந்த கதவை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது எதர்ச்சியா ஹீரோயினும் அந்த கதவை சைட்ல தள்ளுதாங்க. அந்த கதவை ஓபன் ஆகுது. மைக்கு அவமானமா போகுது. எல்லாரும் அந்த வழியா தப்பிக்காங்க. என்ன மைக் மட்டும் அந்த பாம டேப் வச்சு சுத்தும் போது கையோட சேர்த்து வச்சு சுத்திட்டான். இப்ப அங்க ஒரு ஜாம்பி வருது. நல்ல வழியா அந்த ஜாம்பி கிட்ட மாட்டாம அந்த பாம அந்த ஜாம்பியோட கழுத்துல மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிருந்தான். அதுக்கப்புறமா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட டாப்புக்கு வராங்க. அதே நேரம் அந்த பில்டிங்கை விட்டு பக்கத்து பில்டிங்கு போகிறதுக்கு ஒரு சின்ன வழி மட்டும் தான் இருக்கு. அதனால அந்த பலகையை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த பக்கமா போறாங்க. நான் மைக்கு முன்னால அந்த கை இல்லாத ஆள் வரும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாரு. அதுக்கப்புறமா ஜாம்பிஸ் அந்த இடத்துக்கு வந்துருது. மைக்கு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்த எல்லாரும் அடுத்த பில்டிங்குள்ள வராங்க. டேனியலும் டாக்டர் கே கிட்ட தனியா பேசான். ஏன்னா அந்த டாக்டர் தனியா செய்யல, இவங்களும் கூட இருந்திருக்காங்க. எங்க அந்த டாக்டர் உண்மையை பூரா சொல்லி இவங்களை மாட்டி விட்டுருவாங்க பயத்துலதான் அவர் வாயை திறந்து சொல்லதுக்குள்ள இந்த டாக்டர் அவங்க கொண்டுட்டாங்க. அங்க இருந்து வந்த டேனியல் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றான். இப்ப அங்க வந்த மைக் அதை பார்த்து உடஞ்சி போறான். அந்த ஜாம்பி கிட்ட மாட்டதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போறதுக்கு ஒரே வழி அந்த குப்பையெல்லாம் போடுற வழியா தான் போறோம். அதனால மைக் முதல்ல போக ட்ரை பண்ணா நான் கப்பு தாங்க முடியல. இருந்தாலும் ஹீரோயின் முன்னாடி ஹீரோவா காட்டுறதுக்கு அதையும் பொறுத்துக்கிட்டு அங்க இருந்து கீழே குதிக்கான். இந்த குப்பையெல்லாம் டெட் பாடி எல்லாம் கிடக்கு. அதே நேரம் அதுல மைக்கோட கால் வசமா மாட்டிக்கிடுது. நல்லா இருக்கவங்களை குதிக்க வேண்டாம்னு சொன்னா அதையும் கேட்காம எல்லாரும் மேல இருந்து கீழே குதிக்காங்க. டேனியல் குதிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கே கிட்ட வேலை பேசுறான். ஒருவேளை அவங்க அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் கேன்னு சொல்லக்கூடாதுன்னா டேனியலுக்கு டாக்டர் கே $50,000 கொடுத்தாகணும். வேற வழி இல்லைனாலும் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பல வழி அங்க இருந்து தப்பிச்சிருந்தாங்க. அங்க இருந்து வெளில தப்பிச்சு போற வழியில வில்லியம் கூட இருந்த டாக்டர் கேயோட அசிஸ்டன்ட் கீழே ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு மேலேயே இருக்காங்க. இப்ப மைக்கும் டேனியலும் 2 பேரும் அந்த ஜாம்பியை சாகடிச்சு அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது ஒரு பக்கம் டாக்டர் கே அங்க இருந்து வரும்போது ஸ்ட்ரக்சர்ல இருந்த லேடி ஜாம்பியா மாறிட்டாங்க. அதை பார்த்த டாக்டர் கேக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. இன்னொரு பக்கம் மத்த 2 பேரும் அந்த ஜாம்பியை அடிச்சு சாகடிச்சு எப்படியோ அவங்க அசிஸ்டண்ட காப்பாத்தாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் கேயும் டேனியல் அந்த ஜாம்பி இருக்க ரூமுக்கு கூடுதாங்க. இப்ப டேனியல் நம்பி வந்தா இந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்த ஜாம்பி டேனியலோட வயித்துல கடிக்கி டாக்டர் கே கிட்ட டேனியல் பணம் கிட்டதுனால அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அதே நேரம் அந்த ரூம்ல யாரோ கத்தமாய் சத்தம் கேக்கு மத்தவங்க ஓடி வந்து பாக்காங்க. அந்த இடத்துல இருந்த டாக்டர் கே இறந்துட்டாங்க. அந்த ஜாம்பியும் இறந்துட்டு டேனியல் அவங்க கிட்ட இந்த ஜாம்பி தான் அதை பண்ணன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அவங்க கடி வாங்கினதை மறைச்சிருந்தான். அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் தப்பிக்காங்க. அங்க இருந்து எக்ஸிட் ஏரியாவுக்கு வராங்க. கேயோட அசிஸ்டன்ட் ஜன்னல் வழியா வெளில தப்பிக்கா. அதே நேரம் வெளில மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பிரெஞ்சுல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் கேயோட அசிஸ்டன்டும் அவங்களதான் காப்பாத்த வந்துட்டாங்கன்னா அங்க இருந்து அவங்க கிட்ட ஓடி போறா. ஆனா அவங்க பாரபட்சமே பார்க்காம டாக்டர் கேயோட அசிஸ்டன்ட சாகடிக்காங்க. நல்ல வேலையா மத்த 3 பேரும் தப்பிக்காங்க. ஒரு பக்கம் ஜாம்பி, இன்னொரு பக்கம் மிலிட்டரி ஃபோர்ஸ்னு ரெண்டுத்தும் கிட்ட இருந்து அவங்க 3 பேரும் தப்பிச்சாகணும். மறுபடியும் அங்க இருந்து உள்ள ஓடுதாங்க. ஆனா கடைசியா வந்து மைக்கோட கால் இந்த லேப்ல இருந்து தப்பிச்சு அந்த ஜந்து கடிச்சிருது. மைக் அதை காலை வச்சு நசுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் துரத்திட்டு வருது. அது கூடவே மைக் தூக்கி போட்ட அந்த பாம்போட அந்த ஜாம்பியும் வருது. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அங்க இருந்து டனலுக்குள்ள தப்பிச்சு போறாங்க. நான் மைக்கு போகும்போதே அவனோட காலு ரொம்ப வலிக்கு. அந்த ஜந்து மைக்க கடிச்சதுனால இப்ப டேனியல் மைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புதான். இதான் மைக்கோட கடைசி வாய்ப்பா இருக்கும்னு நினைச்ச மைக்கும் அவங்க கிட்ட இருந்த அந்த மோதிரத்தை ஹீரோயின் கிட்ட காமிக்கான். ஆனா ஹீரோயினும் இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிருதா. இந்த நேரம் பார்த்த ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கி அவங்க 3 பேருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்காங்க.
ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும்போது ஹீரோயின் மேல அங்க இருந்து வெளில போக வழியை கண்டுபிடிக்கா. அதனால ஹீரோயினே முதல்ல அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேல இருந்தவங்க சரியா ஃபிட் ஆகலன்னு சொல்லி ஒரு காரை அது மேல ஏத்தாங்க. ஆனா அதுல ஹீரோயினோட கை வசமா மாட்டிக்கிடுது. அவளால வெளில எடுக்க முடியல. வழியில துடிச்சிட்டு இருந்த ஹீரோயினோட கையை எடுக்கிறதுக்கு அவன் கையில வச்சிருந்த பிளேட் எடுத்து ஹீரோயினோட கை வரல வெட்டி எடுக்கான். அதுக்கப்புறமா ஜாம்பி வர்றதுக்கு முன்னாடி 3 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. நான் போற வழியிலேயே அடுத்தால ஒரு வழி ஒண்ணு இருக்கு. ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால முதல்ல ஹீரோயினை மேல ஏத்தி விடுதாங்க. கஷ்டப்பட்ட ஹீரோயினும் இந்த தடவை அந்த மூடியை ஓபன் பண்ணி அங்க இருந்து வெளில வராங்க. கீழே இருக்க 2 பேத்துல யாராட்ட ஒருத்தர் தான் மேல போக முடியும். மைக் ஏற்கனவே அந்த ஜந்து கடிச்சதுனால அவனும் ஜாம்பியா மாறிடுவான்னு நினைச்சு மைக் டேனியல மேல அனுப்புதான். அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு மைக் அவனோட கார் கீயும் கொடுக்கான். அதே நேரம் அங்க ஒரு ஜாம்பி வந்துருது. மைக் அது கூட சண்டை போடும்போது மத்த 2 பேத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அதனால மைக் எப்படியும் ஜாம்பியா தான் மாறிடுவான். டேனியல் ஹீரோயினை சமாதானப்படுத்தான். அதே நேரம் மைக் அந்த ஜாம்பியோட எலும்பை உடைச்சு அந்த ஜாம்பியை சாகடிச்சு இந்த ஜாம்பியோட குடலை கயிறு மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அதை எடுத்து மேல நின்னுகிட்ட இருக்க டேனியல் கிட்ட தூக்கி வீசான். ஆனா டேனியல் பிடிக்காம வேடிக்கை பார்க்கான். ஏன்னா அவனை ஏற்கனவே அந்த ஜாம்பி கடிச்சிருக்குது. இப்பதான் மைக்குக்கே தெரியுது. அதுக்கப்புறமா டேனியல் அந்த இடத்த பூட்டிட்டு அங்க இருந்து வந்துருதான். அதே நேரம் மைக் இருந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கி மைக் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கான். ஒரு பக்கம் டேனியலும் ஹீரோயினும் மைக் தந்த சாவி எடுத்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்க மிலிட்டரி ஆபீசர் கிட்ட இருந்து மாட்டிக்கிடாம அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. நல்லபடியா 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்காங்க. அங்கதான் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கி. ஏன்னா ஹீரோயினோட கைவிரல் வெட்டப்பட்டதுனால அவங்களால காரை சரியா ஓட்ட முடியல. அதே நேரம் கூட இருந்த டேனியலும் அந்த வைரஸால கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படுதான். இப்போ உண்மையெல்லாம் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா டேனியல் விட மாட்டான். அவன் கண்ணி கழியாம சாக கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டுதான். ஆனா ஹீரோயினும் பக்கத்துல இருந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவனோட முதுகுல சொருகிட்டு உள்ள இருந்த டேனியலை வெளில தள்ளி விட்டு ஹீரோயின் அவனை கொல்லதுக்கு காரை ரிவர்ஸ்ல எடுத்து பிறத்திருந்த டேனியலை செவுத்தோட வச்சு நசுக்கி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ டேனியலும் செத்து போறான். ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிக்காங்க. இன்னொரு பக்கம் மைக்க பார்த்தா ஜாம்பி கிட்ட இருந்து ஓட ஆரம்பிச்சு கடைசியா முட்டு சந்து மாதிரி ஒரு இடத்துக்கு வரான். நம்ம மைக்கால தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு ஜாம்பி கழுத்துல மைக் உருவாக்குன பாம்பை வச்சிருந்திருப்பான். அந்த ஜாம்பியும் இருக்கு. இப்போ மைக் அதை வெடிக்க வைக்கான். அந்த பாம்பு வெடிச்சதுல அந்த டனல் எல்லாமே ஓபன் ஆகுது. அது வழியா சில ஜாம்பிஸும் வெளில தப்பிக்கி. அதே நேரம் மைக் அதுல ஒரு டனல் வழியா வெளில வரான். மைக் உருவாக்குன அந்த பாம்பு அவ்வளவு ஒன்னும் எஃபெக்டிவா இல்ல. மைக் ஹீரோயினுக்காக கொடுக்க வச்சிருந்த மோதிரமும் பத்திரமா இருக்கு. இப்போ மைக்கும் ஹீரோயின் இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுன்னு வேகமா அங்க இருந்து போறான். ஒரு பக்கம் ஹீரோயின் வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரைனேஜுக்குள்ள இருந்து எல்லா ஜாம்பிஸும் வெளில வந்துருதுங்க. இப்போ கண்ணில் பார்க்க எல்லா ஜாம்பிஸும் ஏத்தி கொண்டுட்டு அங்க இருந்து போயிட்டே இருக்காங்க. அதே நேரம் ஹீரோயின் இந்த ஊரை விட்டு தாண்டதுக்கு முன்னாடியே மைக் அந்த இடத்துக்கு வந்துருதான். ஆனா மைக்க ஹீரோயினால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மேல சேரும் சகுதியமா இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு அந்த காரை வச்சு ஏத்தும் போதுதான் அந்த பக்கம் இருக்கு மைக்குன்னு தெரிய வருது. மைக்கும் இறந்து போறான். ஹீரோயினோட காரும் கட்டுப்பட்ட இருந்து ஒரு மரத்துல மோதுது. ஹீரோயினும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. ஆசாசையா மோதிரத்தை கொண்டு வந்தா மைக்கும் இறந்து போறான். கடைசி வரைக்கும் அவங்க காதல் ஒண்ணு சேராமலே இறந்து போகுது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட அந்த படம் முடியுது. மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ஜாம்பி மூவில சந்திக்கலாம். பாய்.